ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பார்ந்த விஏ பிஸ்னஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நம்ம இந்த சித்திரை மாதத்தினுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கான சித்திரை மாத பலனை நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். உங்களுக்கு இந்த மாதம் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கிறது. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு இந்த குரு பலன் அப்படிங்கிறது முடிய போகிறது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாத கடைசிக்குள்ளே எப்படியான ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணணும். எங்கெல்லாம் தேடின்னு இருப்பீங்க, நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த முயற்சியை அதிகப்படுத்துங்கள். படிச்சினா இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயான ஒரு ஜாதகம் உங்களுக்கு பொருந்திடும். அப்படி ஜாதகத்தில் பெரிய ஒரு இது இல்லாதவங்க மனப்பொருத்தமாவது பண்ணிக்கலாம். மனம் நல்லா பொருந்திடுத்துன்னா ஜாதகத்தினுடைய தேவையே இல்லை. அப்போ என்ன பண்ணணும், மனப்பொருத்தம் இருக்குது, நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு பொண்ணு சொல்லிட்டா பெரிய ஜாதக ஆராய்ச்சி பண்ணாமல் நேராக நீங்கள் அந்த திருமணத்துக்கு முயற்சிக்கலாம். அப்படி பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு பொண்ணானா பிள்ளை கிடைக்கிறதுக்கும் பிள்ளையானா ஒரு நல்ல பெண் கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்பு உள்ளது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்க வேலை முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் அரசாங்க வேலையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அரசாங்கத்தில் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், அரசாங்க பதவிகளில் இருப்பவங்க எல்லாருக்கும் பெரிய பதவிகள் உங்களை தேடி வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி வேலையே இல்லை, ஏதான ஒரு வேலைக்கு போனால் பரவாயில்ல அப்படின்னு அளவுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட அவங்களுடைய படிப்பு திறமைக்கு தகுந்தவாறு ஒரு நிச்சயமான நல்ல வேலை கிடைக்க இந்த மாதம் உங்களுக்கு வழிவகுக்கிறது. இப்போ 12 பாவங்கள்லேருந்து நம்ம பலனை பார்ப்போம். 1ஆம் பாவத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு உடல்நிலையில் நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும். உடலில் ஒரு நல்ல பலம் உங்களுக்கு இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. அதே மாதிரி மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த வேலை பண்ணினா இது நடக்கும், இல்லை நம்ம இத்தனை வருஷம் இப்படி இருக்கோம், இனிமேல் நம்ம முன்னேற்றத்தை அடையணும், நம்ம முயற்சிகளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மனது ஒரு தெளிவு பற்று காரியங்களில் நீங்கள் இறங்குவீர்கள். அது மாதிரி மனசில் தெளிவானது ஏற்படும். அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை உங்களுக்கு இருக்கும். குடும்ப நண்பர்கள் உங்களுக்கு ஃபேவராக பேசுவாங்க. நீ இதை பண்ணு அதை பண்ணு, முன்னேறிடுவ, டெவலப் ஆகிடுவ, நல்ல நிலைமைக்கு போவ அப்படின்னு உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை அவர்கள் கூறுவார்கள். அதே மாதிரி பணம் சம்பந்தமான விஷயத்தில் உங்களுக்கு நல்ல பணப்புழக்கமானது ஏற்பட வாய்ப்புள்ளது. கல்வியில் மாணவர்கள் பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பரீட்சைகளில் நல்ல மார்க் வாங்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதனால் மாணவர்களை பற்றின கவலை வேண்டாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் சகோதரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்துமே தைரியமானதாக இருக்கும். இல்லை நீங்கள் எடுக்கணும்னு முடிவு பண்ணதை தைரியமாக எடுக்கணும். இப்போ நம்ம ஒரு காரியம் பார்க்க போகிறோம், ஒரு வேலையை ஆரம்பிக்க போகிறோம், ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு இடத்துல போய் சேர போகிறோம், யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன, நம்ம போய் இது செய்வோம் அப்படின்னு தைரியமாக முடிவுகளை எடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தில் போய் சேர்ந்தீங்களோ இல்லை எந்த விஷயத்தை ஆரம்பிச்சிங்களோ அதில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். இது யாருனால உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா சகோதரர்களாலும் நண்பர்களாலும் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவன் நமக்கு ஒரு இடத்த காட்டியிருப்பான், இங்கே போய் நீ வேலை செஞ்சு உழைச்சிக்கோ அப்படின்பான். இல்லை இந்த இடத்துல வேலை வாய்ப்பு இருக்குது, நீ முயற்சி பண்ணு அப்படின்னு சொல்லுவான். இல்லை அவனுடைய கம்பெனிலேயே ஒரு வேக்கன்சி இருக்கலாம், நீ இதை ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அவன் கம்பெனியா, நம்ம ஏன் போகணுமா, இல்லை அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேலையாக இருக்கலாம், அவனுக்கு கீழே நம்ம வேலை பார்க்கணுமா அப்படிங்கிற யோஜனை எல்லாம் விட்டுறணும். முயற்சி தான் நம்மளுடைய வேலை. முயன்றால் நிச்சயமாக வேலை கிடைத்துவிடும். அதனால் நண்பர்களாலேயும் உங்களுடைய சகோதரர்களாலேயும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கும்
காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புள்ளது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் தாயாருடைய ஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது தாயார் உடல்நிலையில் சில பாதிப்புகளும் தாயாரோடு கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கு நிறைய வாய்ப்புள்ளது. வண்டிகளில் கவனமாக, வண்டி வாகனங்களில் கவனமாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாகனங்களில் கோளாறு ஈடுபடுவதற்கும் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உள்ளது. 5ஆம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய திறமைகள் மக்களுக்கு தெரியும், குடும்பத்தினருக்கு தெரியும், உங்களது மனைவிக்கு தெரியும். இதே மாதிரி உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு திறமையானது தெரிந்து அவர்கள் உங்களை புகழக்கூடிய ஒரு நிலை இந்த மாதம் உள்ளது. அதே மாதிரி நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் 6ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது கடன், வாங்கிய கடன் குறைய வாய்ப்புள்ளது. எதிரிகள்லாம் யாராவது இருந்தாங்க, இது வரைக்கும் இடைஞ்ச பண்ணிட்டு இருந்தான்னா அவெல்லாம் நம்மளை விட்டு நகர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. என்ன விதமான காரியங்களை ஆரம்பித்தாலும் அந்த காரியங்களில் வெற்றி கிடைப்பதற்கு நிச்சயமாக வாய்ப்புள்ளது. அதே மாதிரி 7ஆம் இடம் உங்களுடைய கலத்திரஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது மனைவிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையானது நிகழும். இல்லைனா ரொம்ப வருஷம் எடுத்து பிரிஞ்சு போயிட்டாங்க என்னை விட்டு அப்படின்னா அவங்கள்லாம் கூட இந்த மாதம் ஒன்றா சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மனைவியால் உங்களுக்கு நல்ல லாபமானது நிகழும். அதே மாதிரி 8ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வழக்குகள், உங்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகள், இல்லை நீங்கள் ஏதாவது வழக்கு தொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயங்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் 9ஆம் இடத்திலிருந்து பாக்யஸ்தானத்திலிருந்து பார்க்கும் பொழுது பூர்வீக சொத்துக்களை நீங்கள் விற்க முயற்சிக்கலாம், இல்லை பூர்வீக சொத்துக்கள் உங்கள் வரவேண்டியது வராமல் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் அதை விற்கிறதுலையும் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். வரவேண்டிய விஷயங்களும் உங்களை வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துலேருந்து பார்த்தா வேலை உயர்வு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, என்ன இது மாதிரி எல்லா விஷயங்கள்லேயும் உங்களுக்கு உயர்வானது இருக்குது. என்ன அதே மாதிரி பழைய பணம் வர வேண்டியது அரியர்லாம் இருக்குது, அதெல்லாம் வரவே இல்லை அப்படின்னா அந்த விஷயங்கள்லாமும் இந்த மாதம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 11ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது தொழிலில் லாபம், வியாபாரத்தில் லாபம், நல்ல முன்னேற்றம், என்ன இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் தொழிலை பற்றியோ வேலையை பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டாம். 12ஆம் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறுநீர் கழிக்கும் இடங்களில் உங்களுக்கு வியாதிகள் வரலாம், என்ன அதே மாதிரி இன்ஃபெக்ஷன்கள் வரலாம். அதனால் அந்த இடங்களில் ஏதாவது அறிகுறிகள், வியாதிகளுடைய அறிகுறிகள் தெரிந்தால் உடனே நீங்கள் மருத்துவரை பார்ப்பது என்பது நல்லது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வேலையில் முன்னேற்றம், தொழிலில் முன்னேற்றம், உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமை, என்ன இது மாதிரி அனைத்துமே நல்ல பலன்களாக இருக்கிறது. இருந்தாலும் நம்ம அம்மாவினுடைய உடல்நிலையில் நமக்கு சில பாதிப்புகள்லாம் கொடுக்கறதுக்கு இருக்குது. வாகனங்கள்லேயும் சில இடைஞ்சலை கொடுக்க இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு ஏற்படாமலும் அந்த விஷயங்கள் வந்தாலும் நம்மளை விட்டு நகர்ந்து போகிறதுக்கு நம்ம இந்த மாதம் யாரை வணங்க வேண்டும் என்றால் துர்க்கையை வணங்க வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று துர்க்கை சந்நிதியில் விளக்கேற்றலாம், பிரதட்சிணம் செய்யலாம், துர்க்கையின் மேல் தெரிந்த ஸ்லோகங்களை பாராயணம் செய்யலாம், துர்க்கைக்கு நமஸ்காரங்கள் செய்யலாம். இப்படி தொடர்ந்து செய்து வந்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அனைத்தையும் குறைத்து நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை துர்க்கை வழங்குவாள். அன்பர்களே, இப்பொழுது நாம் பார்த்த பலன்கள் அனைத்தும் உங்களுடைய சொந்த ஜாதகத்திலிருந்து மாறுபடும். சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுக்திகளானது நடைபெற்றால் இந்த கெடு பலன்கள் குறையும். தசாபுக்திகள் சுமாரானதாக இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். தசாபுக்திகளும் நன்றாக இருந்து கோச்சாரத்திலும் நல்ல பலன்கள் நடந்தால் உங்களுக்கு இப்பொழுது கூறிய அனைத்து பலன்களும் முழுமையாக கிடைக்கும். உங்களது சொந்த ஜாதகத்தை பார்க்க வேண்டுமெனில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு
வாட்ஸ்அப் மூலம் அனுப்பலாம் அல்லது கால் செய்து பேசலாம். அதற்கு தனியான கட்டணம் உண்டு. நன்றி, வணக்கம்.